ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொங்கலுக்கு ப்ரிப்ரேஷன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி தான் நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போகி பண்டிகைக்கு முதல் நாள் தாங்க, சனிக்கிழமை. நாம் இன்றைக்கி காலையிலேயே கிளம்பியாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு செக்கப்புக்கு தாங்க, மந்த்லி செக்கப்பு பார்த்திங்கன்னா நாங்கள் ஈரோடு தாங்க போகணும். அப்படியே போயிட்டு அம்மா வந்து ரொம்ப லேட் ஆயிரும், அதனால் லஞ்ச் வந்து இங்கேயே வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னாங்க. நாங்கள் போகிறதுக்குள்ளே ரெடி பண்ணியிருந்தாங்க. அதனால் லஞ்ச் அம்மா வீட்லேயே சாப்பிட்டுட்டு மதியானம் ஒரு 2:00 ஆகிடுச்சுங்க. அப்படியே போய் நம்ம பொங்கலுக்கு உண்டான பொருளெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு டிமார்ட் தாங்க வந்திருக்குறோம். நம்ம ஈரோடு டிமார்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகாக பொங்கல் ஸ்பெஷல்னு போட்டு வெல்லம், அரிசி, நெய், முந்திரி, திராட்சை இந்த மாதிரிலாம் என்ட்ரன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக அட்ராக்டிவாக அடுக்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் பார்த்திங்கன்னா பாதாம், பிஸ்தா, முந்திரின்னு இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டிருந்தாங்க. கருப்பு திராட்சை இதெல்லாம் சரி, நாங்கள் அதிலே எல்லாம் ஒவ்வொரு பேக்கெட் வாங்கிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். எப்போ வந்தாலுமே நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் ஒரு கிளான்ஸ் போகாமல் வர மாட்டோம். பார்த்திங்கன்னா அங்கேயே பொங்கலுக்கும் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எல்லாமே ஓரளவுக்கு அஃபர்டபுள் ப்ரைஸாக தான் இருந்தது. பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ்க்கு உண்டான பவுலு, அதே மாதிரி டிஃபன் பாக்ஸ் ஐட்டம், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஈரோடு டிமார்ட்டில் தாங்க செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருப்பாங்க. அதனால் எப்போ வந்தாலும் எங்கள் பொண்ணு வந்து மேலே போய் பார்க்காம வர மாட்டா. எது ஒரு பொருள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்தாலுமே அதை வாங்கிட்டு வந்துடுவா. அதனால் அவளுக்கோசரம் நாங்கள் போய் போனாங்க. பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரொம்பவே அழகாக ஒரு பாட்டில் வந்திருந்தது. பார்த்திங்கன்னா மேலே வந்து மூடி நல்லா உட்டனில் செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. உள்ளே பார்த்திங்கன்னா சில்வர்லேயும், மேலே வந்து உட்டுலேயும் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி மக்கு தாங்க, ரொம்பவே வித்தியாசமாக நல்லா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வந்தது. இது பாருங்கள், ப்யூர் ஒயிட்டில் வந்து ஒயிட் கிளாஸில் வந்திருக்கு. இது வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இப்போ பார்க்குறது. எல்லா காஃபி மக்குமே ரொம்பவே நல்லா இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேயே கொஞ்சம் நல்ல பெரிய சைஸில் பார்த்திங்கன்னா சூப் பவுல் மாதிரியே இருந்தது. இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நிறைய போகிறப்பெல்லாம் நம்ம வாங்கிட்டு அடிக்கடி வரதுனால இவங்க அப்பா வந்து வேண்டாம் அப்படின்ட்டாரு. பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் தாங்க. இது பார்த்திங்கன்னா கிச்சன் பர்பஸ்க்கு நான் ரொம்ப யூஸாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா நான் 4-5 கண்டெய்னர் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து நல்லா ஏர் டைட்டாக நல்லா இருக்குங்க. இதில் பொருள் போட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு பூச்சி கீச்சி எதுவுமே வரதில்லை. அதே பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பார்க்குறத விட டிமார்ட்டில் ரொம்ப ப்ரைஸ் வந்து அஃபர்டபுளாக தான் இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கும். டிமார்ட் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வரப்பே மணி 4:00 ஆகிடுச்சு. வந்து ஒரு டீ வச்சு குடிச்சிட்டுங்க, நம்ம மிகப்பெரிய வேலைன்னா எல்லா வீட்லேயும் இது ஒரு மிகப்பெரிய வேலை தாங்க. என்னென்னா வாசலை வந்து நம்ம கரைக்கட்டி வலிக்கிறது தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாணி கிடைக்கல, அதனால் நம்ம மேட்லேயே நம்ம பெயிண்ட்லேயே கரைக்கட்டி வலிச்சிக்கலான்ட்டு இப்போ பார்த்திங்கன்னா நான் டிஸ்டம்பர் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது கரைக்கட்டுறதுக்கு ஒயிட் டிஸ்டம்பர் வாங்கிட்டு வந்து அதில் பார்த்திங்கன்னா 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கரை கட்டினோம்னா இப்போ எப்படி ஒரு 6 மாதத்துக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்படி கரை கட்டி வலிச்சு விட்டுட்டோம்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் நாங்கள் ரெடி ஆகிட்ட வலிக்கிறதுக்கு. இப்போ எங்கள் வீட்டுக்காரர் தாங்க மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஏன்னா எனக்கு எப்படி எப்படி மிக்ஸ் பண்ணுறதுலாம் தெரியாது. அவரே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கிறனால நாம் பார்த்திங்கன்னா சாணி போட்டு வலிக்கிற அளவுக்கு நமக்கு இப்போ டைம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா நாம் பெயிண்ட்லேயே கரை கட்டிடலாம். வாங்க நம்ம கரை கட்ட போகலாம். அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தண்ணியும் இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடித்தா தான். இப்போ நான் ஆல்ரெடி பாருங்கள் 6 மந்த் ஆச்சு, அப்படியே தான் இருக்கும் நான் அதுக்கு. அதனால் மறுபடியும் இப்போ அடிக்கிறோம். என்ன தான் நம்ம இப்போ இது பண்டிகை வந்தாலும் நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரு கரை கட்டி வலிச்சாதாங்க அழகே தனி. எங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசல்லாம் கரை கட்டி நீட்டாக வலிச்சுட்டு எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணுவோம். இன்னும் விளையாட்டு போட்டி அது இதுன்னு நிறைய ப்ரோக்ராம்லாம் வைப்போம். இன்றைக்கி வேலை இதுவே பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெண்டு அடிச்சிருச்சுங்க வேலை. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட்டு கலர் வந்து நம்ம கரை கட்டிட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா சாணி மேட்டு. இப்போ வந்து நம்ம சாணி மேட் கலர்லேயே வாங்கிட்டு வந்தாச்சு. பார்த்திங்கன்னா அதை நீட்டாக அடிச்சு விட்டுட்டோம்னா சாணி போட்டு வலித்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்க்கவும் நீட்டாக இருக்கும், மேலேயும் ஒட்டாது. இதுவும் அதே மாதிரி நம்ம வந்து 1 லிட்டருக்கு 1/2 லிட்டர் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி தாங்க அடிக்கணும். இதெல்லாமே எங்கள் வீட்டுக்காரர் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நான் கரை கட்டி வந்ததுக்கே 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சிங்க. பாருங்கள் லைட்டாக இருட்டு கட்ட ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெளிச்சருக்குள்ளே அடிச்சிடலான்னு பார்த்தேன், ஒன்றும் வேலையாகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான ஒன்று கலப்பங்க. அது எப்படி என்னன்னு தெரில. ஆனால் வந்து நான் வருஷம் ஆனால் என்ன பண்ணுவேன், ஜிலேபி பவுட்ருக்கு பார்த்திங்கன்னா அதில் எல்லோ கலர் வாங்கிட்டு வந்து இந்த பெயிண்டில் ஊற்றி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சிருவேன். ஏன்னா பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும், பார்க்க பிரைட்டாக இருக்கும். 1 இயர் ஆனாலும் நம்ம கலர் வாசலில் வந்து போகாது. அதனால் நான் வந்து இப்போ ஒரு 5 பேக்கெட் வாங்கிட்டு வந்து இதோட கலந்துருவேங்க. நம்ம இப்போ தண்ணியிலே போட்டு ஜிலேபி பவுடர் நல்லா கலந்துக்கலாம். அந்த பெயிண்ட் பாக்ஸில் இருக்கிற தண்ணி நான் அலாசி ஊற்றிருக்கேன். இப்போ அதுலேயே கொட்டி கொட்டி நல்லா கலந்து அதுக்கப்புறம் நம்ம பெயிண்டில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன தான் நோம்பி வந்தாலும் இந்த மாதிரி நம்ம வாசலில் கரை கட்டி வலிச்சாதாங்க வந்து பண்டிகை மாதிரி இருக்கும். இப்போ எல்லாருமே அவங்கவுங்க வீட்டு வாசலில் தான் நாங்கள் வலிச்சிட்ருக்குறோம். இது ஒரு ஜாலிங்க, எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டே நம்ம வலிச்சிட்ருக்குறோம். இப்போ நான் வலித்து முடிச்சுட்டு ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட் தாங்க போயிட்டு வந்த மளிகை சாமானில் இப்படி செதறி கிடக்குது. பார்த்தீங்கன்னா டேபிள் கிளாத்தை எல்லாம் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ எடுத்து எல்லாம் அடுக்கிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பொருள் அப்படின்னா இதெல்லாம் அந்தந்த இடத்துல சேர்க்குறதாங்க ஒரு பெரிய வேலை. எடுத்து நம்ம ஓஸ் பண்ணிவிட்டு இன்னும் பாத்திரம் விளக்குற வேலை இருக்குங்க. என்ன பாத்திரம் அப்படின்னிங்கன்னா பூஜை சாமானை தாங்க. நாளைக்கு காலையில் நம்ம காப்பு கட்டுறதுக்கு பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம இதெல்லாம் எடுத்து அங்கங்கே நம்ம அடுக்கி வச்சிடலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலர் ஐட்டம் தாங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்க பேக்கெட் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனில் போடுறதாங்க. நைட்டில் போட்டு வச்சிட்டோம்னா விடிஞ்சு நம்ம தண்ணி யூஸ் பண்ணோம்னா அந்த அடைச்சிருக்கிறதெல்லாம் போய்டும்னாங்க. அதனால் அது 2 பேக்கெட் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா விக்ஸு, இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்த ஐட்டங்க, இப்போ வாங்கிட்டு வந்தது. அப்புறம் ஷாம்பு, நாகா ரவை இதெல்லாமே ஆஃபர் போட்டிருந்தாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முறுக்கு, பேரிச்சம்பழம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம். கோதுமை மாவும் பார்த்திங்கன்னா ஆஃபர் போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா சோயா தாங்க, மீல் மேக்கர் பார்த்திங்கன்னா நான் பெருசு பெருசாக வாங்கிட்டு வந்தேன். இந்த தடவை குட்டி குட்டி சைஸில் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரிங்க கோதுமை மாவும் பார்த்திங்கன்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீங்கிற மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் நான் 2 கிலோ கோதுமை மாவு வாங்கிட்டு வந்திருக்கேன். 40 ரூபா ரேட்டு தான் வந்தது கோதுமை மாவு. அப்புறம் ஆல்ரெடி நம்ம ஏவிடி கோல்டு கப் டீ தூள் தான் வாங்குவோம், டீ தூள். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கடலப்பருப்பி தாங்க, இதுவுமே ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதனால் சரி பாப்பா ராவடி பண்ணான்னு சொல்லிட்டு கடலப்பருப்பி அவளுக்கு வேணும்னு வாங்கிட்டு வந்தேன். இது நம்மளோட ஸ்நாக்ஸ் ஐட்டம் தாங்க. இந்த கைமுறுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போ போனாலும் இந்த கைமுறுக்கு வாங்கிட்டு வந்துடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிஸ்கெட் தாங்க, ஆல்ரெடி நம்ம டீயில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. அப்புறம் பொங்கல் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு முந்திரி, திராட்சை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து எங்கள் பாப்பாவுக்கோசரம் வீட்டு யூஸ்க்கோசரம் பார்த்திங்கன்னா நம்ம பாதாம் பருப்பு, திராட்சை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி அப்பளம் தாங்க, எப்போ போனாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் டிமார்ட்டில் நல்லாவும் இருக்கும், நல்லா பொரிஞ்சு வருது. அதனால் நான் போனேன்னா கொஞ்சமாக நான் வந்து ஜவ்வரிசி அப்பளம் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்புறம் இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா உளுந்து, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு. அப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் எப்போயுமே பாஸ்மதி ரைஸ் பிரியாணி போடுவேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா நம்ம சீரக சம்பாவில் செய்யலான்னு ஒரு ஐடியாவுக்கோசரம் சீரக சம்பா பிரியாணி செய்யலான்னு 2 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெல்லம் பொங்கலுக்கு. அதுவும் இல்லாமல் எங்கள் மாமனாருக்கு வந்து நாங்கள் மாமியாருக்கு வந்து சாமி கும்பிடுவோங்க பெரும்பொங்கல் அன்னைக்கு. அதனால் வந்து உரம்பரையெல்லாம் அழைச்சிருக்கோம். அன்னைக்கு செய்கிறதுக்கும் நான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம். இது வந்து நான் ஆல்ரெடி பணியாரம் சுட்டிருக்கேன். தீர நான் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். சோளம் வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்பேன் குழந்தைங்களுக்கு. இது வந்து நாட்டு சக்கரை, ப்ரீமியம் நாட்டு சக்கரை. இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது, அதனால் நாங்கள் அங்கே வாங்கிட்டோம் நாட்டு சக்கரை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரியாணி சாமானம் தாங்க. நம்ம பிரியாணி சாமானம் கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் நான் தீர வாங்கிட்டு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இது பார்த்திங்கன்னா சாந்து பொட்டு, பார்த்திங்கன்னா சாண்டல் கலர் சாந்து பொட்டு. சந்தனத்துக்கு பதிலாக இது வச்சுட்டு போவார் எங்கள் வீட்டுக்காரர், ஏன்னா அது வந்து அழியாமல் இருக்கும். அதனால் அந்த சாந்து பொட்டு வாங்கியாச்சு. இது பார்த்திங்கன்னா செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். பட்டாணி பருப்பு தாங்க வடை செய்கிறதுக்கோசரம் நம்ம பட்டாணி பருப்பு வாங்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். என்னென்னு பார்த்திங்கன்னா சாமி சாமான விளக்கு, பித்தளை சாமான விளக்கிறதுக்கு இப்போ லிக்விட் மாதிரி வந்திருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கெட்ச் பென்சிலுங்க, பாப்பா தீந்துருச்சுனாங்க, அதனால் பாப்பா கொஞ்சம் ஸ்கெட்ச் பென்சில். இது பார்த்திங்கன்னா லைட் லேம்ப்பு தாங்க, கரண்ட்டு போனால் சார்ஜபிள் லைட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். கரண்ட்டு போனால் இது ஆட்டோமேட்டிக்காக எரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் வாட்டர் கேன் பார்த்திங்கன்னா பாப்பா அந்த மூடி வந்து தொலைச்சிட்டு வந்துட்டா, அதனால் சில்வர் வாட்டர் கேன் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குல்ல, காய் வேக வச்சோம்னா வடிகட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு இது ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடலாம்.
அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா போண்டா தான். ஏன்னா மத்தியானம் அம்மா வந்து நாங்கள் போனோன்னு போண்டா சுட்டு கொடுத்துருந்தாங்க. நைட்டும் பார்த்திங்கன்னா எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்டாங்க. போய் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கோசரம் சாம்பார் போண்டா போட்டு கொடுத்துட்டு மாவும் ஊற்றி கொடுத்து விட்டாங்க. ஏன்னா மாவு வந்து நான் நாளைக்கு தான் ஊற வச்சு ஆட்டணும். அதனால் மாவு முதல்ல எல்லாமே ப்ரிப்பேராக எனக்கு கொடுத்து விட்டாங்க. அவ்வளோதாங்க. நம்ம டின்னர் சாப்பிட்டுட்டு படுக்கிறது தாங்க வேலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த முக்கியமான வேலையை முடிச்சுட்டு வந்துடலாங்க. சாமி சாமான்லாம் எடுத்து வெளியே போட்டிருந்தேன். அதை விலைக்கு நம்ம அந்த லிக்விடில் தாங்க இப்போ விளக்க போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பரவாயில்லைங்க, நல்லா யூஸாக தான் இருக்குது. நல்லா பளிச்சுன்னு போகுது. அவ்வளோதாங்க. நாம் இப்போ நல்லா நீட்டாக விளக்கி வச்சாச்சு. நல்லா பளிச்சுன்னு தான் போயிடுச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை அறையும் போய் க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது வந்து நம்ம எல்லாமே நான் ஒரே ஒருத்தியாகவே செய்ய மாட்டேன். நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் செய்வோம். எங்கள் பாப்பா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள் எனக்கு. அவள் தான் பூஜை அறையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்தா. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வாங்க ஃபைனலாக எல்லாம் வலித்து முடிச்சாச்சு. இது வந்து நம்ம இருட்டில் பார்க்குறதுனால டல்லாக தெரியுது. நான் வந்து பகலில் எப்படி இருக்குன்னு அதோடய அவுட்புட் வந்து நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.